வணக்கம். இன்னைக்கு ஒயிட் ரைஸ் வைக்கலாம். இதுக்கப்புறம் ரெசிபிஸ் எல்லாம் ஒன்று அப்புறம் கீரை ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு கட்டு உரித்தேன், பட் இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இவ்வளோ பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உரித்தது இவ்வளோ தான் வந்திருக்கு. நான் இன்றைக்கி கடையில் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சாதம் வெந்துருச்சு, வடிச்சுக்கலாம். ஐம்பது கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் சிறுபருப்பில் தான் கீரை கடைவேன். நீங்கள் எந்த பருப்பில் கடைவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தோரம் பருப்புலாம் ரேர் தான். 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று, அப்புறம் ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அது அலசி வச்ச கீரை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டீஸ்பூனால் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெந்தோடனே வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் போடலை. இந்த வரேன். இது
கொதிச்சு வந்தோடனே நல்லா கொதிச்சு வந்தோடனே கீரை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு, காய் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ரைஸு, சிறுகீரை கடையல், அப்புறம் கோவக்காய் பொரியல், அப்பளம். எங்கள் வீட்டில் இந்த லஞ்ச் தான். உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேறு வீடியோ என்ன மாதிரி போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.